Oh
பிரசன்னத்தை விட்டுட்டு உங்கள் சமூகத்தை விட்டுட்டு நான் எப்படி வாழுவேன்? அவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு யோவான் பாடத்தில் சொல்லியிருக்கிறாரு. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றே முடியாது. பெருமை பாராட்டலாம், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எனக்கு அந்த பலன் இருக்குது, எனக்கு அந்த பணம் இருக்குது, எனக்கு அந்த தைரியம் இருக்குது, உடலில் பலன் இருக்குது, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க, நான் பெரிய குரூப்பில் இருக்கேன், நான் பெரிய சமூகத்தில் இருக்கேன், நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன். ஒன்றுமே அவர் பக்கம் செல்லாது, எங்கேயும் போக முடியாது. அவர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை உணர்ந்தவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்குள்ள நெருங்கி வர முடியும். அவங்க அப்பா நீங்கள் எனக்கு இருக்கு, எந்த பயம் இல்லை, என் தகப்பன் நீங்கள் எதையும் சுமந்து கொள்வீங்க, சுமந்துட்டார் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும். அதனால் எனக்கு நீங்கள் போதும். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய சமூகம் நம்மை வாழ வைக்கும். ஆனால் நாம் அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நம்ம எதிர்பார்த்துருப்போம் சில பேரை, நமக்கு இது பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, யாரும் பண்ண முடியாது. அவர் மட்டும்தான் நமக்கு அது அந்தந்த நேரங்களில் ஆட்களை அனுப்பி சில நடத்துகிறார். கைகோர்த்த உறவுகள், சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நான் உன்னை பார்க்குறேன் கடைசி வரைக்கும், நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னோடு இருப்பேன். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரும் இந்த வார்த்தைகளை சொன்னாலும் நடக்காது. ஆண்டவர் மட்டும்தான் உரிமைப்பட்டவர். அவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். எப்ராஹிம் என்னை கைவிட, எப்ராஹிமை கைவிட மாட்டேன், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியாவில் இருக்கு. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன்? நம்மை மறவாத தேவன், நம்மை கைவிடாத தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை, கலக்கமும் இல்லை. நிந்தைகளும் அவமானங்களும் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல. நாம் நமக்கும் அவருக்கும் தான் கனெக்ஷன். அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு. ஆனால் மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்ணீர் நமக்கு ஏதோ உணவாக இருந்தாலும் சரி, கண்ணீர் மணி போல நம்ம காத்து விடுவார். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நம்மளை மறைச்சி விடுவார். இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாரும் வரணும். ஏசப்பா இருக்கிறாரு, எனக்காக அவர் இருக்கிறாரு. யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் என்னோடு இருக்கிறாரு, அவர் எனக்காக யுத்தம் செய்வார், என்ன பாதுகாப்பார் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அதை செய்வார். தனிமை வெறுமை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தனிமை கிடையாது. ஏன்னா ஏசப்பா இருக்கிறார். நான் தனியாக இருக்கேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தனியாக இல்லை, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. தனியாக இருக்கிறேன் கவலைப்படுறவங்களாம் என்ன சொல்லணும்? என்னோட என் பிள்ளைங்க இருக்காங்க, என் சொந்தக்காரங்க இருக்காங்க, அப்படி இல்லை. எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் என்னோட என் இயேசு இருக்கிறாரு. அந்த அனுபவத்துக்குள்ளாக என்ன செய்ய எல்லாரும் வரணும். தனிமை வறுமை வெறுமை அது துணையாக இருந்தாலும் சரி, பயம் கலக்கம் இருந்தாலும் சரி, நம்ம உள்ளங்கையில் வச்சு அவர் செய்வார். ஏற்றுவார். உள்ளங்கையில் நம்ம என்ன வச்சோன்னா நம்ம கண்ணுக்கு சரியாக தெரியும், வரைவாக இருக்காது. அதே மாதிரி அவருடைய உள்ளங்கையில் நம்ம எல்லாரும் வச்சிருக்கேங்க. உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய உள்ளங்கையில் நம்ம இருக்கோம். ஆனால் அவர் நம்ம மேலே கரிசனமுள்ள ஆளுவர். மார்போடு சேர்த்தனே அனைத்து நம்மை சேர்த்து கொள்வார். நம்மை பயம் கவலை கஷ்டம் கண்ணீர் பிரச்சனைகள் தனிமை வெறுமை பணமில்லாத நேரம் கைவிடப்பட்ட நேரம் யாருமே நமக்கு உதவி செய்யாத நேரம் ஒரே ஒருத்தர் நமக்கு உதவி செய்வார். அவரை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அந்த உதவி யார் மூலமாவது வரும். அவர் நேரம் செய்ய முடியாது, யார் மூலமாவது செய்வார். அந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் தனிமையாக இருக்கும்போது ஏசப்பாவை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். படிக்கிற பிள்ளைங்க பாடம் புரியலையா, ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். அவர் படிக்க ஆரம்பிச்சா யோகானிட்டு நீங்கள் படிக்கிறாங்க, புரியாததான் நல்லா புரியும். சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள் வாலிப பிள்ளைங்கள் எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன், அவர் தான் அப்பா. ஏசப்பாவை நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். என்ன இல்லையோ அந்த நேரம் அவரை கூப்பிடுங்க, உங்களுக்கு அது தருவார். யார் மூலமாக தருவார். வியாதி நேரமாக இருக்கா, அவங்களை கவனிக்க ஆளே நினைக்கிறீங்களா, அந்த நேரத்தில் அவரை கூப்பிடுங்க, அவர் ஒரு ஆள் அனுப்பி உங்களை கவனிப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார், செய்துக்கிட்டு இருக்க அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நீங்களே சொன்னாங்களா சாட்சி அது மாதிரி சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஆண்டவர் நிச்சயமாகவே எங்களை ஒவ்வொரு முறையும் வழி நடத்துவார். ஒருவரை அவர் நிச்சயமாக தள்ளி விட மாட்டார். எல்லாரையும் சேர்த்து கொள்கிற தேவனாக அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல அதை பற்றி தான் சொல்கிறோம், அவரை பற்றி தான் சொல்கிறோம். அவர்களுக்கு எல்லாத்தையும் சந்திக்க ஆண்டவர் மனிதன் செய்ய மாட்டானா, கிறிஸ்து நிச்சயமாக செய்வார். இந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை பார்த்துக்குவாங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை இந்த மீட்டிங் நடக்கும். இந்த மாதம் நமக்கு 21ஆம் தேதி 7ஆம் தேதி ஏப்ரல் வச்சாலும் அது முதல் வாரம். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை. ஏப்ரலில்
எத்தனை தேதி? ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நம்ம 3வது சனிக்கிழமை எல்லாரும் வாங்க. இன்னும் நிறைய பேர் அழைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் போதுமானவராக உங்களை நடத்துவார். நல்ல நாளிலும் உங்களுடைய பாதத்திலே வந்து நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க கர்த்தர்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு இருக்கிற பெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சாயலாக மாற்றும். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாரும். குறைவில் இருக்கிறவர்களுக்கு குறைவை அகற்றி நிறைவை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தியானிகளே இருக்கிற வேத வாக்கியங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய வேத வசனத்தில் இருக்கிற ஜீவன், பலன், சுகம் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனம் வெளிச்சமாக இருக்கிறதப்பா, இந்த வெளிச்சம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அற்புதங்களை செய்யும். எல்லா கனமகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமாக ஒரு மூல சொல்லுவோம். இதான் மூல இல்லையாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்து தேவ செய்தியை கொடுக்கும்படியாக சகோதரி என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக, மகிமையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கு வந்து நம்ம பைபிளில் ஆண்டவர் நமக்கு கை கொள்ள சொல்லுகிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன். யாத்திராகமத்தில் இருக்குது. என்னிடத்திலே அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மோடு பேசுகிற தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். 1000 தலைமுறை நமக்கு இரக்கம் செய்வாராம். இது வரக்கூடிய தலைமுறையாக 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வாராம். ஆனால் உலகம் உண்டானதுலேருந்து இதுவரைக்கும் இன்னும் 1000 தலைமுறை என்ன செய்யலை, வரலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கும்போது இதில் என்ன நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய அந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும். அதாவது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உதாரணத்திற்கு நான் வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு கட்டளை தான். இன்னைக்கு நம்ம கையில் பைபிள் தந்திருக்கிறாரு. நிறைய போதனை இருக்குது, நிறைய கட்டளைகள் இருக்குது. ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் விலக்கி வைத்த அந்த கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரே ஒரு கட்டளை தான். அதை அவங்க கை கொண்டாங்களா? கை கொள்ளுதல் அப்படின்னா என்ன என்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காக அதுக்கு அவங்க கீழ்படிஞ்சாங்களா? சொல்லுங்க, கீழ்படியலை. அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஒரு சின்ன ஒரு காரியம் தான். ஒரு மரம், அந்த மரத்தில் தனி இருக்குது, அதை நீ சாப்பிடக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. அவங்க அதை கை கொள்ளலை. வேண்டாம் என்று விளக்கின தனியை புசித்து விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நாமும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட வேண்டும். பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சொல்லுங்க, சொல்லுங்க. பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்.
பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எரிச்சல் வேண்டாம். ஆனால் நமக்கு எரிச்சல் வருதா இல்லையா? டெய்லி வருது. காலையில் வருது, சாயங்காலம் வருது, நைட்டில் வருது, யாரையாவது பார்த்தா வருது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லணும். என்ன? அல்லேலூயா. எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ நம்ம எரிச்சல் கொள்கிறோம். அதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை. ஆகவே கடைபிடித்து நடந்தால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். இந்த பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். இரக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தில் என்ன முக்கியம்? இரக்கம் கிடைக்கணும். இரக்கம் கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாகிடும். பார்த்துருக்கு, பாவச்சத்தில் முன்ன இந்த ரயில்வே கேட்டு, அந்த இந்த கேட்டு கிடையாது. இப்போ ஒரு கம்பி தான் இப்படி அடைக்கும். அப்போ ஆட்கள் அடைப்பாங்க. அதில் ஒரு கார் மோதிட்டு, அடைச்சிருந்த கேட்டில் கார் மோதி உள்ளே இருந்தவங்கலாம் வெளியில் விழுந்து செதறி கிடந்தாங்க. என்ன, எல்லாரும் அவங்களுக்கு விழுந்தால் எல்லாரும் உதவி செய்வாங்களா? ஆனால் அவங்களுக்கு யாருமே உதவி செய்யலை. சிரிக்காங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே பாட்டெல்லாம் செதறி கிடக்குது. குடிக்கிற பாட்டெல்லாம் என்ன செய்யுது? கடலை மிட்டாய், மது பாட்டல், ஆண்களும் பெண்களும் கீழே விழுந்து கிடக்காங்க. அங்கே இங்கே தூக்கத்துக்கே ஆள் கிடையாது. இறக்கம் கிடைக்கல. இதுலேருந்து என்ன தெரியுது? இரக்கம் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய மக்களுக்கு என்ன செய்யலை? இரக்கம் கிடைப்பதில்லை. ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுறாரு, நான் உனக்கு இரக்கம் செய்வேன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். ஆகவே தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவர். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். அன்பு கூர்ந்து செய்யணும், அன்பாக செய்யணும். ஆண்டவர் சொல்கிறத அன்பாக செய்ய வேண்டும். ஒரு பொருந்துக்கிட்டு செய்யக்கூடாது. இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்க அப்படின்னா வனாந்தரத்தில் முறுமுறுத்துக்கிட்டே வந்தாங்க. மோசையை பார்த்து முறுமுறுத்தாங்க, ஆரோனை பார்த்து முறுமுறுத்தாங்க, ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய சங்கடமாக போச்சு. ஆகவே இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதா இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது அவர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசெல்லாம் துரத்திடுவார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை கைக்கொள் என எமோரியனையும் ஏத்தியன், பெருசியன், எபூசியன் இவங்களெல்லாம் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று சொல்கிறார். நீ என் கட்டளையை கைக்கொண்டு நடந்தால் துரத்தி விடு. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து கடைப்பிடித்து நடக்கும்போது நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை துரத்துவார். நம்முடைய எதிரிகளெல்லாம் துரத்துவார். அல்லேலூயா. வேதனைகளை நம்மை விட்டு துரத்துவார், அகற்றுவார். கையுள்ள எழுதுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும். அல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இயேசு தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவனும் நடைக்கலமே அவனுக்கு ஈஸ்வரேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். நம்மை நடத்திடுவார். தேவனும் நடைக்கலமே அவனுக்கு Yes,
கை கொள்ளும் போது. அல்லேலூயா. அதுவே நீங்கள் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது அப்படியே கீழ்ப்படியணும். சின்ன காரியமானாலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பெரிய காரியமானாலும் கீழ்ப்படியணும். ஆபிரகாம் மகனையே பலியிடுனார். நம்ம சம்மதிப்போமா? மாட்டோம். மகனை கொண்டு நான் காட்டுற அந்த மலையை கொண்டு பலியிடுனார். காலமே எழுந்திரிச்சு வீட்டு கட்டின்னு சொல்லாமல் அதுக்கு உண்டான ஆயத்தத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு 3 நாள் பிரயாணம். அல்லேலூயா. நடந்தே தான் போனோம். கடைப்பிடிச்சான் பார்த்தீங்களா? எதுவும் இழந்து போனானா? நஷ்டத்தை கண்டடைஞ்சானா? இல்லை. ஆண்டவர் அவளை அந்த கடைசி நேரத்தில் சொல்கிறார், எல்லாம் ரெடி பண்ணி பலிபீடத்தை ரெடி பண்ணி மகனை காலையும் கையும் கட்டி பலிபீடத்தில் வச்சு கத்தியை எடுத்துட்டு ஓடிட்டான். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், விளையாண்டால் மேல் கையை போடாதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் ஏதாவது சொன்னாரா? வயசான காலத்தில் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டான். ஐயோ பாவம், எப்படி மலையில் ஏற போகிறான், சரிப்பா வீட்டுக்கு போயிருந்தாரா? இல்லை. அந்த கீழ்ப்பிடிதல் என்பது முழுமையாக நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அறகுறையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. முழுமையாக நம்ம கீழ்ப்படியும். அதே மாதிரி ஒரு மனுஷனை ஆண்டவர் குணமாக்கினார். குஷ்டரோகத்திலிருந்து, குஷ்டரோக வியாதியிலிருந்து 7 தடவை யோர்தானில் ஸ்நானம் பண்ணு. ஸ்நானம் பண்ணு அப்படின்னா 7 தடவை முங்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸ்நானம் அப்படின்னா என்னது? மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். 7 தடவை முங்கி 5 தடவை முங்கி பார்க்க ஒன்றும் மாற்றம் இல்லை. 6 தடவை முங்கி பார்க்க மாற்றம் இல்லை. 7ஆவது தடவை முங்கி தெரியும் போது உடம்பெல்லாம் பார்த்தா அவன் சின்ன பிள்ளை மாம்சம் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. 6 தடவை முங்கினாலும் அங்கே அற்புதம் நடக்கலை. 7 தடவை முங்கும் போது தான் அற்புதம் நடந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு எத்தனை தடவை? 7 தடவை மூழ்கு. நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கும்? ஒரு சும்மா நம்ம கீழ்படுகிறோமா? பைபிளில் வாசிக்கிறத எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறோமா? யோசித்து பாருங்க. சிலர் அது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டமானதை எதையுமே நமக்கு ஏசப்பா சொல்லலை. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லலையே. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் கஷ்டமானது கிடையாது, ஈஸியானது தான். நம்ம தான் அதை பெருசாக நினைக்கிறோம், கஷ்டமாக நினைக்கிறோம். ஜெபம் பண்ணுறது, ஒரு சர்ச்சுக்கு போகணும், ஒரு உபவாசம் கொடுத்துக்கு போகணும், பாட்டு படிக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியுது? கஷ்டமாக தெரியுது. கஷ்டமாக நினச்சோம்னா கஷ்டம்தான், ஈஸியாக நினச்சிட்டோம்னா ஈஸி தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் கடைப்பிடித்து எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எதை நமக்கு கடைப்பிடிக்க சொல்றாரு? மனம் திரும்பு. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்றாரு? மனம் திரும்பு. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். உன்னை நினைத்து சிலுவையிலே காலம் காலம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க
இன்னமும் தாமதமே. அல்லேலூயா. ஆனால் நமக்கு சில நேரங்களில் மனம் திரும்பதுக்கு என்ன இல்லை, இன்னும் நிறைய பேர் நம்ம சினிமா பார்க்கறத விட்டு மனம் திரும்பலை. நம்ம வீட்டுக்குள்ள சினிமா ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. ஏசிக்கிட்டே இருப்போம். புருஷன்னு தெரியாது, பெஞ்சாதையும் தெரியாது, பிள்ளைன்னு தெரியாது, யாருன்னு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், மறந்து வாயில் இந்த மாதிரிலாம் ஏசிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் விட்டு என்ன செய்யலை, மனம் திரும்பலை, திருந்தணும். சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் திருந்த வேண்டும். என்ன சொல்லுங்க, நான் திருந்தினால்தான் எனக்கு ஆசீர்வாதம். திருந்தணுங்க. நம்ம திருந்த நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், சுகமும் கூடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு தடவை ஒரு தரிசனம், இன்னொருத்தரை பற்றி தான் பார்த்தேன். ஆனால் எனக்கே ஆசீர்வாதமாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு செவ்வாய் நடக்கும், வெள்ளிக்கிழமை. அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க, கொஞ்சம் பேர் தான். நான் சொல்லிடுவேன், ஏன்னா சில நேரத்தில் நான் அந்த செவ்வத்துக்கு வரமாட்டேன், அதனால் வரும்போது சொல்லிடுவேன். அப்போ அதில் என்ன சொன்னாங்க, ஒருத்தர் இன்னைக்கு எனக்கு முடியாதுன்னே, வர முடியாது, நான் பக்கத்து வீடு தானே உனக்கு, நீ வந்துடு எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அந்த பிள்ளை என்ன பண்ணா அப்படின்னா, அவளுக்கு முடியலை. வரும்போது ஒரு பைக்கில் வந்தா. எப்படி வந்தா, பைக்கில் வந்தா. ஏன்னா அவளுக்கு நடந்து வர முடியலை. அவன் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் அவளுக்கு என்ன இல்லை, படம் இல்லை பார்த்துக்கிடுங்க. ஆனால் கடைசியில் போகும்போது ரொம்ப போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு ஏசப்பா பிறனை என்ன செய்யலாம், பிறகுறார். அன்றைக்கு நைட்டில் எனக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் அவங்க இருதயம் என்பது நிலத்துக்கு சமம் அப்படின்னு பைபிளே எழுதியிருக்குது. என்ன, இருதயம் என்பது நிலத்துக்கு சமம். ஆண்டவர் விதைகளை விதைக்கிறார், விசுவாசானவன் களைகளை விதைக்கிறார். விதைக்கிற விதையும் சாத்தான் எடுத்துகிட்டு போயிருந்தான்னு வாசிக்கிறோமா? கவனமாக கேளுங்க. அந்த இருதயத்தில் களைகள் இருக்குது. என்ன இருக்குது, களைகள். புரியுதா நான் பேசுறது? பின்னால் இருக்கவங்களுக்குலாம் தெளிவா கேட்கா? சரி. அந்த களையை பிடுங்குறேன். ஒவ்வொரு களையை பிடுங்கும்போது அவங்களுக்கு அந்த உடம்புல சுகம் கூடிக்கிட்டே வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. இருதயத்தில் களையை பிடுங்கும் போது உடம்புல என்ன செய்யுது, சுகம் கூடிக்கிட்டே வருது. என்ன, அப்போ நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், திரும்பிடணும். சிலர் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோபமே பெரிய பாவம். பரலோகத்துக்குள்ளே நம்மளை போக விடாது. கோபங்கள், எரிச்சல், பகை, விரோதம், சண்டை, இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க விடாது. ஆகவே இந்த கெட்ட சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கா, நம்ம என்ன செய்யணும், பிடுங்கி தூர போட்டுடணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது என்னது, ஆவியின் கனிகள், அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அல்லேலூயா, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இதுதான் நமக்கு தேவை. வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் அப்படி வெளியில் தள்ளிட்டோம்னா வீடு சுத்தமாக இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குப்பையாக கிடந்தால் நல்லா இருக்குமா? நம்ம சட்டப்பூரா அழுக்காக இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் வரும்போது, மனம் திரும்பும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை திரும்ப கட்டுவேன். திரும்ப என்ன செய்வேன், உன் சுகத்தை கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. உனக்கு சுகம் வரும். சரீரத்தில் சுகம் என்ன செய்யும், கூடிக்கிட்டே வரும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தோம்னா சரீரத்திலே சுகத்தை பெருக பண்ணுவார். பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எடுத்த பெருக பண்ணுவாரு. சுகம் இருந்ததில் ரொம்ப முக்கியமானது சுகம். என்ன, பரிபூர்ணமான சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகம் பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், ஆசீர்வாதமும் பெருகும்.
பாதுகாப்பும் வருவோம். எப்போது என்றால் மனம் திரும்பும் போது. மனம் திரும்பலைன்னா ஏசப்பாவுக்கு நம்ம மேலே கோபம் வரும். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு, திருத்தலை எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா பெற்றோருக்கு என்ன வரும்? கோபம் வந்துடும். சிலர் படாமல் 2 அறை விட்டுருவாங்க, சிலர் கம்பு எடுத்து அடிச்சிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவுக்கும் கோபம் வந்துன்னா நம்மளை என்ன செய்வாரு? கண்டிப்பார். எல்லாற்றினால் தண்டிப்பேன் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆகவே நம்ம வாழ்க்கையில் எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் மனம் திரும்புதல். நம்முடைய மனம் ஏசப்பாவுக்கு நேராக இருக்கணும். நம்ம மனம் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுக்கு நேராக இருக்கணும். என்னிடத்திலே திரும்புங்கள். சொல்லுங்க. சினிமாக்காரனுக்கு நேராக திரும்பாத, நாடகத்துக்கு நேராக திரும்பி நாடகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காத. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. பாவத்துக்கு நேராகவே திரும்பிக்கிட்டு இருக்காத, கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். கர்த்தருக்கு நேராக திரும்பும். இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த கல்யாண வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டை வச்சு அடிக்காங்க. பார்த்தீங்கன்னா முகத்துக்கு நேராக எதுக்கு இன்னும் ஒரு முகத்தை அழகாக மாற்றிடும். ஏன்னா அந்த வெளிச்ச முகத்தில் இந்த முகம் வெளிச்சத்துக்கு நேராக இருக்கும்போது அது இன்னும் வெளிச்சமாக என்ன செய்யுது? மாற்றுது. ஏசப்பாவுக்கு நேராக திரும்பிட்டோம்னா ஏசப்பா மாதிரியே மாறிடுவோம். அது ரொம்ப மாற மாட்டோமா? மாறிடுவோம். ஏசப்பாவுக்கு நேரம் நம்ம மாறணும். மோசே ஆண்டவரும் 40 நாள் இருந்தான். எத்தனை நாள்? ஆரோனை பார்க்கல, மிரியாமை பார்க்கல, 2 பேரும் கூட பிறந்தவங்க. 6 லட்சம் இஸ்ரவேலர்கள், ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம். அல்லேலூயா. பிள்ளைகள் வயதானவங்கெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஏகப்பட்டதாயிரும். அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவர். யாரையுமே பார்க்கல. 40 நாள் ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருக்கான். 40 நாளும் சாப்பிடல, தண்ணி குடிக்கலை. 2 கல்லு பலகையை தூக்கிக்கிட்டு கல் மாதிரி கீழே இறங்கி வந்தானா பலனா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் பெரிய மாணவர்களே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்பி இருக்கணும். நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் செல்லை கையில் வச்சுக்கிட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டு நீங்களே சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் என்ன பார்க்கும்? கேம். என்னது? அது வயிறு நிறையுமா? அது இனிக்கியா? அல்லேலூயா. அது என்ன டேஸ்டாக இருக்கா? அது ஒன்றுமே கிடையாது. அது ஒன்றுமே கிடையாது. அப்போ பிள்ளைகளும் என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும். பிள்ளைகளும் திரும்ப வேண்டும். இந்த திருச்சி பக்கத்தில் கீரனூர் ஒரு சர்ச்சை இருக்குது. அங்கே ஒரு பிரசங்கம் போயிருந்தேன். அப்போது சர்ச்சையில் வெளியே வந்தேன். பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்தேன். அங்கே 2 பிள்ளைகள் உட்காந்து பார்த்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு. அப்போ நான் என்ன எந்திரிச்சு 2 பேரும் உள்ளே போங்க, சர்ச்சுக்குள்ள போங்க, வெளியில் உட்காரக்கூடாது, செல்லுலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? எங்கள் அம்மா தான் தந்திருக்கா, எங்கள் அம்மா தான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி தந்திருக்கா. அல்லேலூயா. அசாம நீங்கள் போங்க அப்படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன். நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளை எப்படின்னா போக ஓடிடுவோம். பெரிய இடத்துல கண்டாலே நம்ம என்ன செய்வோம்? அந்த காலத்தில் எங்கள் மாமா தெருவில் ஏற்கான வந்தாருன்னா நான் கூடி சந்தைக்கு ஓடி போயிடுவேன். எல்லாம் இந்த சந்தைக்குள்ளே போய் அந்த தெருவிலே வீட்டுக்கு போயிடுவேன். பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? பயமே இல்லை. அந்த பயமில்லை இருக்கு. எப்பொழுதும் பயப்படுகிறவன் பாக்கியவான். சொல்லுங்க. பயப்படுற காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், விசுவாசத்துக்கு பயப்படக்கூடாது, தேவையில்லாத காரியத்துக்கு பயப்படக்கூடாது. ஆனால் ஒரு பயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு பய பக்தி நமக்குள்ள இருக்கணும். பெண்களுக்கு கணவன் மேலே ஒரு பய பக்தி என்ன செய்யணும்? இருக்கணும். ஆகவே இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பெரிய மாணவர்களே, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பெரிய மாணவர்களே. அடுத்து எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பைபிளில் பழைய பாட்டில் எழுதியிருக்குது. அதில் அவங்களுக்கு வாசிக்கிறேன். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. புளிப்பில்லாத
அப்ப பண்டிகையை கை கொள்ள வேண்டும். ஆமாம், புளிப்பு உள்ள அப்ப பண்டிகை, புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. புளிப்பானது ஆண்டவர் அந்த காலத்தில் அந்த அப்பத்தை நீ சாப்பிடக்கூடாது 7 நாள் வரைக்கும் அந்த பண்டிகையில் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம எல்லாருமே புளிக்க வச்சு தான் தோசையும் சொல்லுவோம், இட்லியும் சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு புளிப்பு பிடிக்காது. என்ன புளிப்பாக சாப்பிட்றத நான் விரும்ப மாட்டேன். அதனால் ஏசப்பாவும் பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை நீ கைக்கொள் அப்படின்னா 7 நாள் வரைக்கும் நீ அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, உண்மையிலேயே இயற்கையிலேயே புளிப்பு நமக்கு நல்லது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அமிலம் என்பது அதில் நிறைய இருக்குது, நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு கருத்தை பைபிள் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பொல்லாப்பு துர்க்குணம் என்னும் புளித்த மாவோடே அல்ல. சொல்லுங்க, பொல்லாப்பு சொல்லுங்க. துர்க்குணம் என்னும் புளித்த மாவோடே அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு என்பது ஒரு புளிப்பான மாவு. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பொல்லாப்பும் துர்க்குணமும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்கள் உடலை கூட பாதிக்கும். தாவீது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், என் மதிகேட்டு நிமித்தம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறார். பைபிள் அப்படி எழுதியிருக்கு. மதிகேட்டு நிமித்தம் ஒரு சின்ன மதியினம் ஒரு பெரிய கேடுகளை என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துடும். ஒரு தைலம் நிறைய வாசனை தரவை எழுதுது, செத்து ஈக்கள் உள்ள விழுந்து சேர்த்து போச்சுன்னு வைங்களேன், கெட்டு போயிடுமா, நாளை போயிடுமா. இதே மாதிரி தான் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கைக்கொள். துர்க்குணமும் பொல்லாப்பும் வாழ்நாளிலே அது உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் வச்சுக்கிட்டு ஆராதனை செய்கிற ஆண்டவருக்கு நம்ம இருதயத்துக்குள்ள துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் வச்சிருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது. நம்ம ஜெபம் என்ன செய்யாது, கேட்கக்கூடாது. நீங்கள் காலையில் பால்காரை வரும்போது அழுக்கான பால் பாத்திரத்தை கொண்டு போங்க. அழுக்காக இருக்கு, அதை கொண்டு போய் பாலை ஊற்றுனா ஊற்றுவானா, ஊற்ற மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கெட்டு போயிடும் அப்படின்னு, நமக்குமே தெரியும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடே அல்ல, உண்மை துப்புரவு என்னும் புளிப்பில்லாத பண்டிகையோட, புளிப்பில்லாத மாவோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்போ உண்மை துப்புரவு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மை இதுதான் ரொம்ப உயர்வானது, பெரிதானது. உண்மை உள்ளவர்கள் மனபுத்திரவில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். அப்ப நம்ம உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். வேலையில உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. எதில் உண்மையா இருக்கணும், பிறர் காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், மனுஷனுக்கு உண்மையா இருக்கணும். உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துப்புரவு, துப்புரவுன்னா என்னது, பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் துப்புரவு, பரிசுத்தம், இந்த புளிப்பில்லாத மாவோடு பண்டிகையை ஆசரிக்கும் போது நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருகிறார். ஆகவே வாழ்க்கையில் இந்த பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த பாவமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் நம்ம உயர்ந்துக்கிட்டே போவோம். உண்மையாக இருந்தால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. வாரி இறைத்தும் திருப்தி அடைவானும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவானும் உண்டு அப்படின்ட்டு தேவ சமூகத்தில் வருகிற நாம் கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையாக இருக்கும். தேவனுக்குரியதை தேவனுக்கும், நாயனுக்குரியதை நாயனுக்கும் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு தசம பாகங்களை கொடுக்க வேண்டும். 10 ஒன்றை கொடுப்பதிலே உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். நம்ம கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம்.
நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்தம், இந்த துப்புரவு இதை மனசில் வச்சுக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், கண்கள், நம்முடைய உதடுகள். ஒருத்தர் சொல்கிறான், ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படிங்கிறான். அப்போ உதட்டில் என்ன இல்லை? சுத்தம் இல்லை. தேவதூதன் ஒரு குரத்தில் ஒரு தணலை கொண்டு வந்து அக்னி தணலை வந்து நாக்கு தொட்ட உடனே அக்கிரமம் நீங்கிட்டு. அப்போ வாயிலே நாக்கிலே இன்னைக்கு என்ன இருக்குது? அக்கிரமம் தான் இருக்குது. வாயை திறந்தாலே என்னதான் வருது? அக்கிரமம் தான் வருது. அக்கிரமமான வார்த்தை, பொய் வார்த்தை, கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை, இதெல்லாம் நீங்கி நாம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குதே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குதே. காவினே சகாரி நாமையா இறக்கம் செய்ய மாட்டீரோ. காவினே சகாரி நாமையா இறக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனை கைகளில் சுத்தமுள்ளவன் மென்மேலும் பறந்து போவான். அல்லேலூயா. நமக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி உலகத்தில் நிறைய இருக்குது. நமக்கு துணை செய்கிறவர் இயேசு நமக்கு தேவை. எதிர்ப்பு இருக்கா இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த கீழப்பவரில் வந்து நம்ம பட்ராட்சனை உங்களுக்குலாம் தெரியும். அவர் வீட்டில் ஒரு கூட நடத்தி நான் போனேன். அவரே என் கூட வர ஒரு 10-15 பேருங்க அங்கே சுற்றிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள தான் தள்ளி நிற்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஊருக்குள்ளேருந்து வந்தேன்னா காலை வெட்டிடுவேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு கோயில் இருக்குது. ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே நிற்காங்க, நான் வெளியில் நிற்கிறேன்.
வரராஜனை அடைக்கனே ஓடிக்கும் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஓட மாட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து போயிருந்தேன். அல்லேலூயா. வீட்டை பார்த்து போயிட்டாரு, நான் அதில் நிற்கிறேன். இப்போ என் காலை வந்து வெட்டு அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஒருத்தருமே என்ன செய்யலை, வரல. அதில் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் ரொம்ப தீவிரமானவன், ரொம்ப தீவிரமானவங்க. அல்லேலூயா. எனக்கு பழக்கப்பட்டது தான். எனக்கு காலை வெட்டினேன்னு சொன்னது என்ன, பாலடிப்பாக பார்த்துக்கோங்க. என்ன அப்போ நமக்கு எதிர்க்கக்கூடிய சக்திகள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதன் மத்தியில் ஏசப்பா நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பிசாசு நம்மளை ஒரு பக்கம் இருக்கிறான், பல எதிர்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்த தேவன் நமக்கு அதில் என்ன செய்வார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உலகமே எதிர்த்தது, ஆனால் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அந்த நிலைமை ஏசப்பா மாற்றினாரா? அதே ராஜா சொல்லிட்டான், இவர்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் பிரியமானவர்களே பரிசுத்தமாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை கடைபிடிக்கும் போது வேதத்தில் எழுதியிருக்குது, பைபிள் எழுதியிருப்பார்கள் லேவியராகமத்தில், என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சுகமாய் குடியிருப்பீர்கள். இன்னொரு சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சாலும் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, சின்ன காரியத்திலே நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படி. சிலர் முக்காடே போடலை, அடுத்தால வரும்போது முக்காடு போட்டுக்கணும். அல்லேலூயா. ஒரு துணியை வச்சுக்கணும், தலையில் ஒரு முக்காடை என்ன செய்யணும், பைபிள் எழுதியிருக்கா, இல்லையா? சரியானவர்கள் தலையில் முக்காடு, அதுவும் ஒரு கீழ்ப்படிதல் தான். அதுலேயுமே பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சின்ன கற்பனைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுத்தி பாருங்க. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது, பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நம்ம பொய்யை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நம்ம களவை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. களவு என்பதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு நம்ம கேள்விப்பட்டபடி நம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கும்போது நம்ம சுகமாக என்ன செய்வோம், குடியிருப்போம். நிறைய எழுதியிருக்குது. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது ஞானமும் விவேகமும் நமக்குள்ளே இருக்கும். நம்ம எப்போதும் ஞானமாக இருப்போம், எப்போதும் விவேகமாக இருப்போம். மற்றவங்களே நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இவங்களை மாதிரி ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் வேறு யாருக்கு இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஞானமாக இருப்பது, விவேகமாக இருப்பது எது, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. தாவீது சொல்றாரு, அதை நான் கடைபிடிக்கிறதுனால, கை கொள்வதனால முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். ஏசப்பா சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. சொல்லுங்க, மரணம்னாலே எல்லாரும் என்ன செய்கிறோம், நடக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மரணம்னா என்னது, ஒரு மனுஷன் உலகத்தை விட்டு போகிறது கிடையாது. அவர் உலகத்தை விட்டு ஒரு தேவப்பிள்ளை போனால் பரலோகத்துக்கு போயிடுவார். அவர் இங்கே இருக்கிறத காட்டிலும் அங்கே சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணம் அப்படின்னா என்ன தெரியுமா, பைபிள் எழுதியிருக்குது, அக்னியும் கந்தகமும் எரிகிற இரண்டாம் மரணம். அப்போ மரணம்னா என்னது, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு பேர் தான் என்ன பேரு, மரணம். நரகத்துக்கு பேர் தான் மரணம். அல்லேலூயா. ஆகவே ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டார், அவனுக்கு நரகம் கிடையாது. அதை பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவான். பாலியா மிச்சம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பையன் வந்து ஸ்கூலுக்கு ஏதோ போனதில் ஒரு சாப்பாடு, நிறைய பேர் பையன்கள் வந்து இறந்துடுவாங்க. அதில் அவர் பையனும் அவர் போராடி சுகம் பண்ணுவார். அந்தவர் என் பையனை எப்படியாவது எனக்கு நிச்சயம் உயிர் தாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து உயிர் வந்துடும், உயிர் வந்துடும் பார்த்துக்கிடுங்க. அந்த பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அவன் உயிர் வந்த உடனே அது சொல்லுவான், ஏசப்பா என்னை தோளில் போட்டு கொண்டாந்து விட்டுட்டு போகிறார், இந்த போகிறாரு பாருங்கம்மா. அல்லேலூயா. பரலோகத்தில் அவன் இருக்கும்போது உங்கள் அப்பா என்ன போராடி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் நீ பூலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான், எங்கள் அப்பாவும் வேண்டாம், உங்கள் உலகம் வேண்டாம், நான் இங்கே இருந்துருந்தேன் அப்படிம்பானோம். அப்போ பரலோக ராஜ்யம் எவ்வளோ மகிமையான இடம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே அதே மாதிரி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் மிக மோசமானது.
ஏசப்பா சொல்லிட்டாரு, நீ என் வார்த்தையை கை கொண்டால், என் பைபிளில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நீ கடைப்பிடிச்சு நடந்தா, பிரசங்கத்தில் கேட்கறத நீ கடைப்பிடிச்சு நடந்தா, நீ மரணத்தை காண்பதில்லை, நீ நரகத்தை காண்பதில்லை, நீ வேதனையை காண்பதில்லை. அல்லேலூயா. நீ நன்மையை காண்பாய், நீ ஆசீர்வாதத்தை காண்பாய், அற்புதங்களை காண்பாய், அடையாளங்களை காண்பாய். இவ்வளவு நன்மையான காரியங்களை காண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிதல். ஆங்கிலத்தில் அழகாக ஒபே மை டீச்சிங். அல்லேலூயா. என்னுடைய போதகங்களுக்கு நீ என்ன செய்ய? கீழ்ப்படி. ஆண்டவருடைய போதகம் என்னது? பாவம் செய்யாது, அதிக கேடு வராதபடி நீ என்ன செய்யாத? எந்த பாவத்தையும் நீ செய்யாத. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். மற்றவங்களை அவமதிக்க கூடாது. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? மதிக்க வேண்டும். அல்லேலூயா. யாரையாவது மற்றவங்களை அவமதிச்சு பேசுறீங்களா? அதை என்னையோட விட்டுருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே போகும். அல்லேலூயா. எந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. மனம் திருப்பு. அப்புறம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற கற்பனை. அன்பா இருங்கள். அன்பானது பிறனுக்கு தீங்கு செய்யாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு சினமடையாது, அன்பு நீடிய சாந்தமாக இருக்கும். அல்லேலூயா. அன்பு பொறாமைப்படாது, அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கை கொள்ளுதலை குறித்து நம்ம பார்த்தோம். 1-2 வார்த்தையை தான் பார்த்தோம். பைபிளில் நிறைய என்ன செய்கிறது இருக்கிறது. கை கொள்ளும் போது அவ்வளவு ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். யாராவது வாசிங்களே. நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்க படிக்கும். கற்பனைகளை கட்டளைகளை என்ன செய்? கை கொள்ள கடவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கை கொள்ளுவதற்கு ஏற்ற கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும். எல்லாருமே சொல்லுங்க பார்ப்போம். கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் எனக்கு இருந்தால், சிந்தையில் இருந்தால் என் வாழ்வே நலமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கும்போது வாழ்க்கை நலமாயிருக்கும், விவேகமாயிருப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம், நன்றாயிருப்போம், சுகமாய் குடியிருப்போம். 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது அவர் என்ன செய்ய மாட்டார்? மரணத்தை காண மாட்டார். இன்னும் இந்த கை கொள்வதனால் வரக்கூடிய நன்மைகள் பைபிளில் ஏராளம் சொல்லியிருக்கு. அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பறிக்கப்பட்டுவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்லா அப்படி ஒரு வினாடி நண்பர் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மிக நல்ல பரலோக தகப்பனே, மிக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். கை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு போதித்திருக்கிறீர், கற்பித்திருக்கிறீர். சாபம் வரும் என்றும் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கை கொள்ளாவிட்டால் ஆண்டவருடைய கோபம் அவன் மீது இருக்கும் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். கை கொள்ளும் போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஞானத்தையும் விவேகத்தையும் கை கொள்ளும் போது அது பெருகப்படுகிறது. அவன் மரணத்தை காணாதபடி ஜீவனை காண்கிறான், சாபத்தை காணாதபடி ஆசீர்வாதத்தை காண்கிறான், வேதனைகளை காணாதபடி அவன் சுகத்தை காண்கிறான். வாழ்விலே சுகத்தை காண கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, எல்லாரும் மேலும் விழுந்த கடமை கற்பனைகளை கைக்கொள். இதுதான் எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, வேலை. இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு கற்பனைகளையும் ஜாக்கிரதையாய் கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய். இதா எனக்கு கொடுத்தவைகளை நான் கை கொண்டேன், நான் கை கொண்டது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறார்கள். நான் பிரசங்கித்த பிரகாரமாய், பிரசங்கத்திலே கேட்ட பிரகாரமாய் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன்.
பிரசங்கத்தை கடைபிடித்து நடந்தால் ரட்சிப்பு, பாதுகாப்பு, உயர்வு, செழிப்பு, மகிமை, வளர்ப்பு இவைகள் எல்லாம் நீ தருகிறீர் என்று நாங்கள் சுருக்கமாக நாங்கள் தியானித்தோம். ஆகவே கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. வசனத்தை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயத்தை தாரும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருவருக்கு தாரும். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தாரும். உம்மை அறியாமல் வாழ்கிற எல்லா மக்களும் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்மிடத்தில் இரக்கத்தை கண்டடையவும், மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்ற வேத வசனத்தின்படி தீங்கை காணாதபடி நன்மையை காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்ய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஞானத்தை தாரும். பைபிள் படி நடக்கிற, வேதத்தின்படி நடக்கிற அந்த ஞான இருதயத்தை தாரும். வேத வசனங்களை அசட்டை பண்ணாத ஞான இருதயத்தை தாரும். ஒரு ஆபிரகாமை போல உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் கிருபை இருக்கட்டும். சரீரத்திலே சுகமும் ஆரோக்கியமும் பெருகட்டும். மனதிலே ஒரு சமாதானத்தை தாரும். குடும்ப வாழ்விலே ஒரு நிம்மதியை தாரும். பண கஷ்டங்களை எல்லாம் அகற்றும். வேதனைகளை எல்லாம் கர்த்தர் அகற்றி போடும். தொடர்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யப்பா. அற்புதங்களை செய்ய, அன்பால் நிறைந்திருக்க உதவி செய்ய, முழு இதயத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் நேசிக்க உதவி செய்ய, பூரணமான பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. எல்லா கனமும், மகிமையும், துதியும், ஸ்தோத்திரமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஹல்லேலூயா.